கோதுமை ரவை 1/2 கிலோ பாக்கெட். வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை 4 கிராம். அப்புறம் வெங்காயம் 4 வெங்காயம், 4 தேவையான வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, தக்காளி 2 தக்காளி 2 போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கணும்னு கொத்தமல்லி தலையை போட்டுப்போம். கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதங்கட்டும்னு வாங்க. இப்போ நம்ம இதுதான் பாருங்கள், பச்சை மிளகா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இதாகணும். இங்கே பாருங்கள், நல்லா அது வந்துட்டு கொதிக்கணுன்றதுக்காக நம்ம நல்லா அப்படியே கிண்டி விட்டுப்போம். கொதிக்கட்டும்னு நம்ம போய்ப்போம். ரவை போட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 4 பேர்த்துக்குன்னா 1 பேக்கெட் போதும். இல்லை உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் வேணும்னா அப்படின்னா இந்த மாதிரி 2 பேக்கெட் போட்டுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கோதுமை உப்புமா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செமையாக இருக்குங்க. நம்ம எப்படி 10 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய அழகான செமையான கோதுமை உப்புமா ரெடி பண்ணிடுவோம் தெரியுமா? செம்மையாக இருக்குது. பாய். சக்கரை உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க, அது போட்டாலும் நல்லதாக இருக்கும். ஆனால் சக்கரை போடாமல் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாய்.